ஷீ ஸ்டார்டட் டாக்கிங். யாரோ ஒரு நபரோட பேச ஆரம்பிக்கிறாங்க, பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது காலேஜ் படிக்கிறதா தான் அந்த நபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 6 மாதம் இது மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வந்துட்டு நம்ம நேராக மீட் பண்ணலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்புறம் திருப்பி ஒரு மாதம் திருப்பியும் இவங்க பில் பண்ணியிருக்காங்க கான்வர்சேஷன். அப்போ பில் பண்ணும்போது இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணும் வந்து எல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்கு யார் என்னன்ட்டு. அந்த சைட்லேருந்தும் ஒரு ஃபோட்டோ எல்லாமே வந்திருக்கு. இந்த பொண்ணோட ஃபோட்டோவை மாஃப் பண்ணி நியூ மாதிரியான இது வந்து எடுத்துகிட்டு இந்த திருப்பி அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ உன் வீட்டில் என்னெல்லாம் ஜுவல்ஸ் இருக்கோ, மணி இருக்கோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும், இந்த ஏரியாவுக்கு வரணும். ஆப்வியஸாக இந்த பொண்ணு வந்து பயந்துருச்சு. வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஷாக். இஸ் 40 years old. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா குழந்தைங்களுக்கு ஃபோனே கொடுக்கக்கூடாதா? ஃபோன் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம ஃபோன் கொடுக்கலனா ஃபோன் எப்படி அவங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த வழிகளை தேடி அவங்க போயிட்டுருக்காங்க. வி நீட் டு சிட் அண்ட் டாக் அபவுட் திஸ். எப்படி எல்லா விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி சைபர் புல்லிங் பற்றியுமே நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லது, இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து குழந்தைங்கக்கிட்ட எதை பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை தான் குழந்தைங்க பண்ணுறாங்க. இந்த ஒரு பிஹேவியருக்கு காரணம் என்னது? எதனாலனா அதோட நம்ம இது செய்யாத அப்படின்னு சொல்கிறோம், ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது கிடையாது. ஒன்று முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா அது மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. டில் வாட் ஏஜ்ன்றதை அதோட விளைவுகளோடு சேர்த்து பேசணும். இப்போ நடந்துடக்கூடாதுன்னு யோசிக்கும் போது நீ இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்றதோட ஸ்டாப் பண்ணிடணும். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இல்லை, நான் ஏன் செய்யக்கூடாது, இந்த ஏன்ற கேள்வி ஒரு நாளைக்கு 100 வாட்டி வரும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த சைபர் புல்லிங் அதை பற்றி தான் பேச போகிறோம். புல்லிங் எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நடக்குது, ஒரு டியூஷனில் நடக்குது, ஒரு அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பார்ட்டில் நடக்குதுன்றது வந்து ரொம்ப காலங்காலமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த சைபர் புல்லிங் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாமல் எவ்வளோ சைலண்ட்டாக ஒரு குழந்தைய டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு ஆஷா பாக்யராஜ் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஸோ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, புல்லிங் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம், அது ஒரு குழந்தைய லைஃப் லாங் எப்படி இம்பாக்ட் பண்ணுது நம்மளோட பழைய வீடியோஸில் நம்ம வந்து பேசியிருக்கோம். பட் இப்போது வந்துட்டு என்னென்னா, இந்த புல்லிங்கை விட சைபர் புல்லிங் வந்து அதை விட ஒரு வெயிட்டேஜ் அதிகமாக, ப்ராப்ளம்ஸ் அதிகமாக தரக்கூடிய இடத்துல இருக்குது. சைபர் புல்லிங் இன்றைக்கி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது மேம்? எஸ், நீங்கள் சைபர் புல்லிங், தட் இஸ் டிஜிட்டல் பிளாக்மெயில் அப்படின்றது நிறைய நடந்துட்டுருக்கு. ஏன்னா 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது அடல்ட்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறாங்க. அந்த சோஷியல் மீடியாவில் முதல்ல ஏன் போய் சோஷியல் மீடியாவில் இன்னொரு நம்பர்கிட்ட பேசுகிறாங்க? அடல்ட்டாக இருக்கட்டும், அதாவது குழந்தைங்களுமே ஒரு கான்வர்சேஷன் ஏன் வந்து அங்கே போய் பில்ட் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி அவங்க லோன்லியாக இருக்காங்க, ஆர் கண்டினியூஸாக ஃபோன் கையிலேயே இருக்குது. எஸ், கரெக்ட். கண்டினியூஸாக ஃபோன் இருக்குது, பட் வீட்டில் தனக்கு பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம பேசுகிறத வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, வேலிடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த வேலிடேட்டுன்றது இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லைக் வருது, கமெண்ட் வருதுன்னா பிள்ளைங்க வந்து அதை தான் வேலிடேஷனாக எடுத்துக்கிறாங்க. எஸ், பட் நம்ம நேராக அப்படி ஒருத்தவங்க கிட்ட கான்வர்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வேலிடேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய வந்து நம்ம இதில் பண்ணோன்னா யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் பட் நம்மளோட ஒரு விஷயத்துக்கு அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க, அக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற போது ரொம்பவே நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா குழந்தைங்களுக்கு ஃபோனே கொடுக்கக்கூடாதா? ஃபோன் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம ஃபோன் கொடுக்கலனா ஃபோன் எப்படி அவங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த வழிகளை தேடி அவங்க போயிட்டுருக்காங்க. வி நீட் டு சிட் அண்ட் டாக் அபவுட் திஸ். எப்படி எல்லா விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி சைபர் புல்லிங் பற்றியுமே நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். முதல்ல வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோன்னா பேரண்ட்ஸே வந்து அந்த ப்ரைவசியை மீறின விஷயங்கள் நிறைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் அ வைல் அப்படியெல்லாம் பண்ணுறது ஓகே. முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஸ் இருக்கும், ஆல்பம் இருக்கும், நம்ம அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு மெமரிஸாக இருக்கும். பட் இப்போ நம்மளே வந்து அதை வெளி உலகத்துக்கு காமிக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரணும், அதுக்கு ஒரு பாராட்டு நம்மளுக்கு வரணும்னு சொல்லி நம்ம போடுறோம். இல்லை நாங்கள் இங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். இதை பார்க்குற குழந்தைங்க அகெயின் தே ஆர் ஸ்டார்டிங் டு டூ த சேம். ஓகே, வெளியில் போனால் இப்போ
ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஃபேமிலியோடு போகும்போது என்னோடய பையனே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து அதை ஃபோட்டோ எடுப்பான். வெய்ப்பா இல்லை சாப்பாடு வெய்மா அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். எதுக்கு இது எடுக்கணும்னா ஐ நீட் டு ஷேர்ன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் அப்படின்றது சொல்லுவான். அப்போ அந்த இடத்துலேயே அதை வந்து ஸ்டாப் பண்ணுவேன். இது நம்ம ஃபேமிலி டைம், ஓகே, இது நம்ம சாப்பிட்றோம், நம்மளோட ஹாப்பினஸ் இது நீ மற்றவங்களுக்கு நீ தெரிவிக்கிறதுனால அதுலேருந்து வர உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் நாட் பெர்மனெண்ட். அண்ட் நீ மற்றவங்களுக்கு அது தெரிவிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது நம்மளோட ஃபேமிலி டைம், இது எதுக்கு நீ மற்றவங்களுக்கு சொல்லணும்? இது வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இதை எஜுகேட் பண்ணணும். இதை எஜுகேட் பண்ணாமல் இருக்கும்போது ஃபோனு கையிலேயே தான் இருக்குது. ஒரு காரில் ஏறி உட்காந்தா அதை ஃபோட்டோ எடுக்கிறது, நம்ம எங்கே போகிறோம் ஃபோட்டோ எடுக்கிறது, டிராஃபிக் சிக்னலில் ஃபோட்டோ எடுக்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறது. இது வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பார்த்து வளர்கிறதுனால தான் அவங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிப்பீட் பண்ணி ஒன்று நம்மளோட ஸ்டேட்டஸை சொல்கிறதுக்காகவும் அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா பியர்ஸ் அகெயின் த பியர் ப்ரெஷர் இஸ் கம்மிங் இயர். மற்றவங்களாம் அதை செஞ்சிட்ருக்காங்க, நம்மளும் அதை செய்வோம். நம்ம செய்யும்போது நிறைய வியூஸ் கிடைக்குது, நிறைய கமெண்ட்ஸ் கிடைக்குது, நம்ம அதை பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது பட் பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லது, இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து குழந்தைங்க கிட்ட எதை பண்ணாதன்னு நம்ம சொல்கிறோமோ அதை தான் குழந்தைங்க பண்ணுறாங்க. இந்த ஒரு பிஹேவியருக்கு காரணம் என்னது? ஓகே, எதனாலனா அதோட நம்ம இது செய்யாத அப்படின்னு சொல்கிறோம், ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது கிடையாது. நிறைய ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே, இது மாதிரி வந்து ஃபோட்டோஸ் மாப் பண்ணுறது, நியூட் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க, அது மூலியமாக வச்சு வேறு யாரோ ஒரு நபர் வந்து ஏதோ செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. அப்போ இந்த கேஸ் ஸ்டடீஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி உட்காந்து we need to sit and talk. ஆக்சுவலி நீங்கள் நேம் மென்ஷன் பண்ண வேணாம், ஊர் மென்ஷன் பண்ண வேணாம், ஆனால் இது மாதிரி செஞ்சாங்க, அப்போ இது நடந்தது. ஓகே, இன்கேஸ் நீ இந்த சிச்சுவேஷன் இருந்ததுன்னா how will you handle it? ஓகே, இது சொல்லும் போது ஆப்வியஸாக இல்லை, ஓகே அம்மாவும் அப்பாவும் நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு பேசியிருக்காங்க. அப்போ நாளைக்கு நான் ஏதோ இது வந்து குழந்தைங்க வாண்டடாக செய்கிற விஷயம் கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. நம்ம இது மாதிரி செஞ்சோன்னா என்ன நடக்கும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அந்த அவேர்னஸ் கிடைக்காததுனால தான் they still doing it. என்ன அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி நம்மளை திட்டுவாங்களா, அவ்வளோதானே செய்வாங்கன்ற அந்த ஒரு தைரியம். பட் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? இப்போ நம்ம இது மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பிள்ளைங்க கிட்ட பேசும்போது நீ அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் திங் we need to block the person. ரெண்டாவது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும் நம்ம சொல்லும் போது we need to register. நீ எங்ககிட்ட ஷேர் பண்ணினா அஃப்கோர்ஸ் நாங்கள் சொன்னதை மீறி நீ இதை செஞ்சுட்டேன்ற அந்த ஒரு சின்ன கோவமும் கஷ்டமும் எங்களுக்கு இருக்கும். பட் ஃபைனலி உன்னை எப்படி அதிலேருந்து கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்றது தான் நாங்கள் யோசிப்போமே தவிர்த்து உன்னை வந்து திட்டுறதோ அடிக்கிறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம பார்ப்போன்றதை அதையும் ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் இல்லாததுனால தானே குழந்தைங்க மறைக்கிறாங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இந்த குட் டச் பேட் டச் இது எந்த ஏஜில் சொல்லி தரணுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குட் டச் பேட் டச் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது, எஸ்பெஷலி ஆன்லைனில் பேசும்போதோ இல்லை நம்ம நேரில் பேசும்போது, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசும்போது என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் பேசக்கூடாது, அண்ட் ஆல்சோ அவங்க என்னெல்லாம் நம்ம கிட்ட பேசலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ்லேருந்து நம்ம அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணணும்? எப்போ நம்ம கையில் உங்களுக்கு ஃபோனை கொடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களோ அதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஏஜ் பரேல், அதாவது போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், குழந்தைங்க தனியாக டியூஷன் போகிறாங்க வராங்க, வெளியில் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க வராங்கன்ற போது பேரண்ட்ஸ் ஆப்வியஸாக they are giving ஃபோன் சேஃப்டிக்காக, நீ ரீச் ஆகிட்ட எங்களுக்கு சொல்லு பண்ணுன்ற. ஸோ அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எந்த ஆப் வேணாலும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. எவ்வளோதான் நம்ம லாக் போட்டாலும் they are very smart பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபோனை கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ டிசைட் இது, பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டிசைட் இட், எந்த ஏஜில் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொடுக்கணும், பேச ஆரம்பிக்கணும். அப்போ பேச ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா அது மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது டில் வாட் ஏஜ்ன்றதை அதோட விளைவுகளோடு சேர்த்து பேசணும். இல்லை அதை மீறி அவங்க வந்துட்டு செஞ்சுட்டாங்க, ஓகே நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டோம், வி ஆர் ஷுவர் தட் அது எதுவும் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஓகே நீ ஃபோட்டோ பண்ணுற முதல்ல அந்த அக்கௌண்ட்டை வந்து நிறைய பப்ளிக்கில் வைக்கிறாங்க. ஓகே, அந்த ப்ரைவசியை சொல்லித்தரணும். நீ ப்ரைவேட்டில் இருந்தால் நீ யாரெல்லாம் உனக்கு தெரியுமோ அவங்கள மட்டும்தான் நீ வந்து ஃபாலோவர்ஸாக வச்சுருப்ப, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்ப, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பப்ளிக்கில் இருந்ததுன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இந்த இம்பார்ட்டன்ஸ். பப்ளிக்கில் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படி சொல்கிறேன். மூணாவது, நீனு
ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஷேர் பண்ணுற முன்னாடி யூ நீட் டு கெட் அப்ரூவல். இந்த ரூலும் பவுண்ட்ரியும் வந்து ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணணும். எங்ககிட்ட கேட்காமலோ தெரியாமலோ நீ வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீ அப்படி ஷேர் பண்ணுறேன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ் நாங்கள் என்ன எடுப்போன்றதையும் பேசணும். திஸ் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். இது நம்ம பிளாக்மெயில் பண்ணலை, பட் வி ஆர் செட்டிங் அ ப்ராப்பர் பவுண்ட்ரி. அது மீறி ஏதோ ஃபோட்டோஸு வீடியோஸு ஷேர் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க நம்ம வந்து எதுவும் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு பண்ணிட்டாங்கன்னா என்ன நடந்தாலும் நீ எங்ககிட்ட வந்து சொல்லணும். ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத நபர்களோட பேசுகிறாங்களா, அப்போ வந்து அவங்களோட ப்ரொஃபைல்லாம் வந்து கூட ஃபேக்காக இருக்கலாம். உன்னோட வயசு மாதிரியே அவங்க பேசலாம். ஓகே, ஃபோட்டோஸ் அப்படி வச்சுருக்கலாம். பட் மேபி அவங்க அடல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நான் சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டடி எடுத்து பேசணும் அந்த இடத்துல. என்கிட்ட ஒரு கிளைண்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு தி பேரண்ட்ஸ் ஆர் வெரி குட், நல்லா அந்த கனெக்ட் எல்லாமே இருக்குது. பட் தே ஆர் ஒர்க்கிங், ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து தே வில் நாட் பி இன் ஹோம். அப்போ இந்த பொண்ணு தனியாக தான் இருக்குது. ஷீ ஸ்டார்டட் டாக்கிங். இது மாதிரி யாரோ ஒரு நபரோட பேச ஆரம்பிக்கிறாங்க, பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது காலேஜ் படிக்கிறதா தான் அந்த நபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே 6 மாதம் இது மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வந்துட்டு நீ நம்ம நேராக மீட் பண்ணலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்புறம் திருப்பி ஒரு மாதம் திருப்பியும் இவங்க பில் பண்ணியிருக்காங்க கான்வர்சேஷன். அப்போ பில் பண்ணும்போது இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணும் வந்து எல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்கு யார் என்னன்ட்டு. அந்த சைட்லேருந்தும் ஒரு ஃபோட்டோ எல்லாமே வந்திருக்கு. அகெயின் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை மாஃப் பண்ணி நியூ இருக்கிற மாதிரியான இது வந்து எடுத்துகிட்டு இந்த திருப்பி அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ உன் வீட்டில் என்னெல்லாம் ஜுவல்ஸ் இருக்கோ மணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும், இந்த ஏரியாவுக்கு வரணும்னு. ஆப்வியஸாக இந்த பொண்ணு வந்து பயந்துருச்சு. வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஷாக். ஹீ இஸ் அ 40 years old man. ஓகே. திருப்பி இது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பொண்ணு வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் பிடிச்சிட்டு அதெல்லாம் வந்துட்டதுக்கப்புறம் தே கேம் ஃபார் அ கவுன்சிலிங். திஸ் வில் ஹேப்பன். இதெல்லாம் பேசணும் குழந்தைங்கிட்ட. இது நம்ம நியூஸ் பேப்பரில் படிப்போம், மொபைலில் பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து சேரும்போது நம்ம வீட்டில் இது நடந்துடக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். இப்போ நடந்துடக்கூடாதுன்னு யோசிக்கும் போது நீ இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்றதோட ஸ்டாப் பண்ணிடும். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்களால நான் ஏன் செய்யக்கூடாது, இந்த ஏன்ற கேள்வி ஒரு நாளைக்கு 100 வாட்டி வரும். அப்போ நீ இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஓகே. ஏன்னா உங்களுக்கும் அந்த சைல்டுஹுட்டில் அந்த கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும், எனக்கும் இருந்திருக்கும். ஏன் நம்ம அப்பா அம்மா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அது நிறைய விஷயங்களுக்கு ரீசன்ஸ் தெரியாது. பட் அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போது எஸ் ரூல்ஸு நீங்கள் செட் பண்ணுறீங்க, அது எல்லாமே இருக்குது. பட் எதனால் அதை செய்யணும், எதனால் செய்யக்கூடாதுன்றதை நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும். பேசினா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இதில் இந்த அளவுக்கு விளைவுகள் இருக்கா அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பேசிக்கான ஒரு டவுட் எல்லாருக்குமே வருது மேம். எதர் நான் என்னோடய குழந்தைய அடித்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேரண்ட் பண்ணுமா, இல்லை நான் வந்து செல்லம் கொடுத்து அவங்களோட வழியில் போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி அவங்களுக்கு நான் வந்து பேரண்டிங் பண்ணுமா? இது ரெண்டுத்தில் எது பெட்டர் ஆப்ஷன்? இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஓகே. அடிக்கிறது ஓகே, திட்டுறதுன்றதுலேயுமே நிறைய வகைகள் இருக்குல்ல. இப்போ வந்து நார்மலாக ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு கோபம் வரும், நம்ம திட்டுவோம் பண்ணுவோம். அது வந்து த அதர் சைடுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்யூஸ் மாதிரி போயிடக்கூடாது. ஓகே, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, லேபிளிங்கில் கொடுக்குற மாதிரி, கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் திட்டக்கூடாது. நார்மலாக வந்து பேரண்டிங்கில் திட்டாமலாம் வளர்க்க முடியாது. அது எல்லாமே நார்மலாக இருக்கணும். அட் எண்ட் ஆஃப் த டே கோவத்தை கேரி பண்ணிக்காமல் அன்றைக்கே அது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை பேசி தீர்வு செஞ்சுட்டு அப்படியெல்லாம் போகிற மாதிரி தான் இருக்க முடியும். ஓகே, ரொம்ப செல்லம், டூ மச் ஆஃப் இந்த நம்ம பேம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த வயதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணணும்னு நினச்சாலும் they'll never follow it. should be moderate. அப்பா அம்மாவுக்கு நம்ம இந்த விஷயம் செஞ்சால் பிடிக்காது, கோபம் வரும், அது தெரிஞ்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்ம இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட தைரியமாக பேசலாம், இதெல்லாம் பேசலாம். நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சிருக்கணும். முக்கால்வாசி பேரண்ட்ஸ் இதில் இப்போ பண்ணுற தவறு என்னென்னா, அவங்க நினச்சிட்ருக்காங்க நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பேம்பரிங்கும் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு இது மாதிரி பிரச்சனை வரும்போது இப்போ நான் சொன்ன அந்த சினாரியோலே ஜென்டல் பேரண்டிங் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் சம் ஆர் அதர் வே அந்த குழந்தையோட அந்த கனெக்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இது மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலை. இந்த பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 year கிட்ட பேசியிருக்கு அந்த நபர்கிட்ட. அது இவங்களுக்கு தெரியவே இல்லையே. இது மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சிருக்கு. எங்கே அப்போ மிஸ் பண்ணாங்க பேரண்ட்ஸ்? நம்ம எல்லா நாட்களும் ஏன் பேசணும்னு சொல்கிறோம் குழந்தைங்கிட்ட. ஓகே, இன்றைக்கி நல்லாயிருக்கும் குழந்தை, இன்றைக்கி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் அவங்களோட வயது, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ், XYZ ரீசன், நாளைக்கே கூட நம்ம வீட்டில் அந்த தவறு நடக்கலாம். அப்போ தவறு நடக்கும்போது இந்த குழந்தைங்க கிட்ட நம்ம ரீச்சபிளாக இருக்கணும், அந்த பேசுகிற தைரியம் இருக்கணும். அப்படி பேசும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பேனிக் ஆகும்,
நம்மளுக்கு பயம் வரும். we are humans. you need to take a டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்கிட்ட ஒரு பாஸ் எடுத்துகிட்டு ஓகே நடந்துருச்சா என்ன செய்யலாம், ஓகே நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் நடக்கும்ட்டுன்னு. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் குழந்தைங்களோட சேஃப்டி, குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை விட சொசைட்டியோட ஒப்பீனியன் தான் பெருசுன்னு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. நோ, நம்மளுக்கு இந்த இடத்துல சில்ட்ரன் தான் பெருசு. ஓகே, சொசைட்டி என்ன வேணாலும் பேசும். குழந்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாண்டடாக செய்கிற தவறு கிடையவே கிடையாது, தெரியாமல் செய்கிறாங்க. இப்போ தெரியாமல் செய்யும்போது நம்மளுக்கு சொசைட்டி முக்கியமாக சில்ட்ரன் முக்கியமான்றதை பேரண்ட்ஸ் தான் யோசிக்கணும். ஸோ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த 1 இயராக வந்து அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்தா அதுவே அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியல, நீங்கள் வந்து சொன்னீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த கிட் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதை பேரண்ட்ஸால் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சில பிஹேவியர்ஸ் அந்த குழந்தைங்க கிட்ட கண்டுபிடிக்கலாம் மேம். அது என்னென்ன பிஹேவியர்ஸ்? நார்மலாக மிஸ்டேக் பண்ணாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏதோ ஒன்று உடச்சிட்டாங்க, இல்லை ஸ்கூலில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற முதல்ல நம்ம ஃபேஸ் பார்த்தே பேச மாட்டாங்க, இல்லைனா வந்து தயங்குவாங்க வந்து நம்மள்ட்ட சொல்லும்போது, அப்படி எல்லாமே இருக்கும். இது மாதிரி பெரிய தவறு ஏதோ நடக்குது அப்படின்னா வித்ட்ரால் ஃப்ரம் பேரண்ட்ஸ், கம்ப்ளீட்டாகவே அந்த ஒட்டுதலே இல்லாமல் ஏந்திரிச்சு போயிடுவாங்க, பேச மாட்டாங்க. நம்ம கூப்பிடுவோம் வேணான்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஃபோனில் சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட பயப்படுவாங்க, தனியாக போயிட்டு ஃபோனு பேசுகிறது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஐ நீட் ப்ரைவசின்றதை சத்தம் போட்டு வெறுப்பாக இரிட்டேட்டடாக சொல்லுவாங்க. இது எல்லாமே தான் சயின்ஸ். இது ரொம்ப அப்படியே விட்டுட்டோன்னா தான் கடைசியாக வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே போகிறது. சம்டைம்ஸ் செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அவங்க போவாங்க. பட் இதெல்லாமே ஸ்டார்டிங் சயின்ஸ். இதை வச்சு தெரிஞ்சுக்கணும். 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், பட் ஒரு வாரம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக எனக்கு ஒன்று பார்க்கவே வேணாம், எனக்கு ஒன்று பேச வேணாம், எனக்கு எரிச்சலாக இருக்கேன்னா தான் செஞ்ச தவறை வந்து எப்படி அதை சரி செய்வாங்கன்னு நம்ம மேலே எரிஞ்சு விழுறது, நம்ம மேலே கோவப்படுறது, அப்படி தான் காமிப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தை கோவப்படுது அப்படின்னா உடனே பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோன்ட்டு கோவப்படுறாங்கன்னா தெரியாது நம்மளுக்கு. ஓகே, அந்த இடத்துல நம்மளுக்கும் கோவம் வரும் திருப்பி. பட் யூ ஹாவ் டு திங்க், எதுக்கு அன்னெசரியாக கோவப்படுறாங்க, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் அந்த நீங்கள் இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறது கூட பிடிக்காது. ஓகே, தள்ளி நின்று வந்துட்டு ஓகே ஐ ஃபீல் உனக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நீ ஏதோ எங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், இல்லை நீ ஏதோ ஒரு அண்டர்கான் பண்ணிகிட்ருக்கன்னு எங்களுக்கு புரியுது, வி ஆர் அவைலபிள், நீ எதுவாக இருந்தாலும் தைரியமாக எங்ககிட்ட வந்து பேசலாம், நாங்கள் பார்த்துக்கணுன்ற அந்த அஷூரன்ஸும் ட்ரஸ்ட்டும் பேரண்ட்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைங்க பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து புல்லிங் பற்றி பேசியிருக்கோம், குட் டச் பேட் டச் பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சைபர் புல்லிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது, எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குது, அண்ட் அதுக்கான ஆரம்ப சைன்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதும் வந்து நம்ம எல்லாமே தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், நான் கேட்ட எல்லாத்துக்கும் பொறுமை பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ.